ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி களி எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ராகியை எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். பாருங்கள், சாப்பாடும் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், அழுத்தி காமிக்கிறேன். சூப்பராக வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. ஸோ இந்த தண்ணியில் ராகி மாவு வேகாது. ஸோ இதுக்காக தனியாக ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆகியிருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்ப மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ இதை நம்ம கலந்து விட ஆரம்பிக்கலாம். இந்த மாவு பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். தண்ணியும் சீக்கிரமாகவே வத்திரும். கைவிடாமல் நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரளவுக்கு கெட்டியாக வரும். மாவோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும். மாவோட பச்சை வாசனையும் போகியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும் போதே நம்ம இதை உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, காரக்குழம்பு அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் நல்லெண்ணெயில் நாட்டு சர்க்கரை சேர்த்து இது கூட சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச்.